நேற்று திருவண்ணாமலையில 10 லட்சம் இந்துக்கள்லாம் கூடி அந்த கார்த்திகை தீபத்தை ஏத்துறாங்க. ஒரு பிரச்சனையும் கிடையாது. எல்லாரும் ஓம் நம சிவாயன்னு சந்தோஷமா சொல்லிட்டு போயிட்டாங்க. இறைவன் அருளை வாங்கிட்டு போயிட்டாங்க. இங்க திருப்பரங்குன்றத்துல ஒரு 15 பேர் சேர்ந்துக்கிட்டு எவ்வளவு கலவரம், அவ்வளவு பிரச்சனை. எப்படியோ ஏத்திட்டாங்க, தீபத்தை ஏத்திட்டாங்க, கார்த்திகை தீபத்தை. இருந்தாலும் அவ்வளவு பிரச்சனை. இதான் இந்து மதத்திற்கும் இந்துத்துவத்திற்கும் உள்ள வித்தியாசம் சொல்லும் போது இது சரியான உதாரணமா சொல்லலாம். அதாவது அடிப்படையில இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்க மாதிரியே ஒரு மாயை உருவாக்குறதுக்கு தான் இந்த மாதிரி இந்துத்துவ சக்திகள்லாம் முயற்சி செய்யுதுன்றதுக்கு இது அருமையான உதாரணம். அடிப்படையில் பார்த்தா அப்படியே இருக்கு. இந்து மத மக்களும் முஸ்லீம் மத பிரச்சனையா இருக்காங்க. ஒரு நல்ல உதாரணம் சொல்றேன் பாருங்க. அங்கோர்வாட் கோவில்னு சொல்லி கம்போடியால இருக்கு. நமக்கு தாஜ்மஹால் இருக்கு. ரெண்டுக்கு இடையில ஒரு போட்டி நடக்குது. அங்கோர்வாட் கோயில் வந்து உலகத்திலே மிகப்பெரிய விஷ்ணு பெருமான் கோயில். அந்த கோயில்ல இருக்க அந்த இதுக்கும் அந்த கோயிலுக்கும் அந்த தாஜ்மஹாலுக்கு இடையில ஒரு போட்டி நடக்குது. அதாவது எது 7வது உலக அதிசயமா கொண்டு வரதுங்க. 99% இந்துக்கள் தாஜ்மஹாலுக்கு தான் ஓட்டு போட்டாங்க. அவங்க இந்துன்றதெல்லாம் பார்க்கவே இல்லை. நம்ம தாஜ்மஹால் நம்ம நாட்டில் இருக்கு. அது இஸ்லாம் மன்னரோட கல்லறை, அந்த அவரோட பொருள், அந்த அவரோட மனைவியோட கல்லறை எல்லாம் பார்க்கவே இல்லை. அந்த இடத்துல பார்த்தாங்க. எதை பார்த்தாங்க? மனிதத்தை பார்த்தாங்க. ஷர்வானி இந்த உடை இருக்குல்ல, இஸ்லாம் உடை தான் அது. சுல்தான்கள் போடுற உடை. மார்வாடி கூட அதை போட்டு தான் கல்யாணமே பண்றாங்க. இப்படி எத்தனையோ உதாரணம் சொல்ல. ஐயப்பன் கோயிலுக்கு போகும்போது முன்னாடி வாபரம் கும்பிட்டுட்டு தான் போவோம். அந்த பள்ளிவாசல்ல நமக்கு இன்னும் ரூபாய் தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. கோடி பேர் போறாங்க. ஒரு வருஷத்துக்கு கோடி பேர் போய்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் சும்மா மக்கள் மத்தியில ஒரு மோசமான மணலை உருவாக்கி அது மூலமா குளிர்காயை உருவாக்குறதுக்கு தான் பாக்குறாங்க, தவிர வேற ஒண்ணும் கிடையாது. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, இந்த பேராசிரியர் இவர் சீனிவாசன் ஒரு ரெஸ்டாரண்ட்ல போயிட்டு இது ஹலால் பண்ணிருக்கீங்களா? ஆமா, ஹலால் பண்ணிருக்கோம். அப்ப நான் எப்படி சாப்பிடுறது? உன்னை யாரையா சாப்பிட சொன்னா வேற எங்கேயா போய் சாப்பிட வேண்டியதால? இதெல்லாம் தேவையில்லாம, இதெல்லாம் ஒரு உதாரணங்கள். எப்படி மக்களை தேவையில்லாம ஒரு தவறான பாதைக்கு இழுத்துட்டு போகணும் முயற்சி பண்றாங்க. அவங்க முயற்சியில கட்டாயம் பலிக்காது. ஏன்னா இவர் சொல்லுவார், நம்ம பீஸ்மர் சொல்லுவார், இவரை பார்த்து விஷ்ணு பெருமான் பார்த்து சொல்லுவாரு, பூபாதோ யஷ்யநாபிகி வியத சுரக சந்திர சூரிய உச்சநேத்திரே கர்வாநாசாக சிரோத்யோகி மூபு தகுனு யஸ்ய வாஸ்தேயம் அப்தை யாக்தஸ்தம் யஸ்ய விஷ்ணு சுர கர நர கக போ போகி கந்தர்வம் தைத்தை சித்திரபுரம் ரத்யதேதம் திரிபுவன போசம் விஷ்ணு ஈஷம் நமாமி. மண்டலங்கள் எல்லாம் உயர்ந்த மண்டலம் சந்திர மண்டலம் அப்படின்னா அதை கூட உயர்ந்த நீ. நட்சத்திரங்கள்லாம் உயர்ந்த சூரியன்றால் சூரியனே உயர்ந்த நீ. கருட பச்சிகள்லாம் உயர்ந்தது பச்சி கருடன் அப்படின்னா அந்த கருட மேலதான் டிராவல் பண்ண. அவ்வளவு பெரிய ஆள் நீ. உலகத்தில் ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா நீ அப்படின்னு சொல்லி இணை வச்சு சொல்லுவார். அதே அந்த ஒரு கம்பராமாயணத்துல முத பாட்டு பாடுவார்ல அவரு, உலகம் யாவையும் தாமல வாக்களும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்கள் அழகில்லா விளையாட்டு அவர் தலைவர் அன்னவருக்கே சரண் நாங்களே. இப்ப பாய் முஸ்லீம் எல்லாம் சொல்றாங்க, இல்ல இறைவனுக்கு இல்ல இது இந்த அழகால அளக்க முடியாது அப்படின்ட்டு. அந்த அர்த்தத்தை தான் அந்த பாட்டு சொல்லுது. நம்ம பக்த பிரகலாதன் சொல்வா, இரடியை கசிப்பிட சாணிலுமுடன் ஒரு தன்மையானவை சதகூரிட்ட கோணிலுமுடன் மாமரு குண்டிலுமுடன் நின்ற தூணிலுமுடன் நின் சொல்லிலுமுடன் தன்மை காணினி அப்படின்பா. தூணில் இருப்பான், துரும்பில் இருப்பான். இறைவன் என்போர் பெயர் சொல்லல, அவன் ஒரு விடை சொல், அவன் நவுன் கிடையாது, அவன் வேர்பு அப்படின்னு சொல்லுவான். அந்த அளவுக்கு முழுமையான அந்த இறைத்தன்மை உள்வாங்கி இருக்கும் சமூகம் தமிழ் சமூகம், சரி இந்திய சமூகம். இது போன்ற மதவாத சக்திகளால் எந்த காலத்திலும் எதையும் செய்துவிட முடியாது. இன்னும் பேசும் நண்பர்களே, வணக்கம், வாழ்க வளமுடன்.